விஜய்க்கு அழுத்தம் எங்கிருந்து வந்தது என்றால் பிஜேபியிடம் தான் வந்தது. அவர் அதுக்கு சக்கம்பாவல. பிஜேபி அழுத்தத்துக்கு இவர் பணியில, அது உண்மை. பிஜேபி அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர் போட்டும் விஜய் பணியில, அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் அன்று இரவு சோனியா காந்தியோட தலையீட்டால தான் அந்த அலையன்ஸ் மறுபடியும் காப்பாற்றப்பட்டது. அவங்க அலையன்ஸுக்கு போயிட்டாங்க. பேசுனது உண்மை. காங்கிரஸோடைய ஒரு தரப்பினர் எடுத்த முடிவுன்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸோட முடிவு. காங்கிரஸ் விஜய் வேணான்னு எடுத்த முடிவு காங்கிரஸோட முடிவு. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி வேணான்னு எடுத்த முடிவு விஜய் எடுத்த முடிவு. யாருமே ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட தாவேக்காவோட கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. ஆனால் எல்லாருமே தாவேக்காவோட கூட்டணியில் இணையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க அப்படிங்கிறது மறுமுனையில் பேசக்கூடிய விஷயமா இருக்கு. இன்றைக்கு அவர் தனித்து விடப்பட்டார் என்பது டெக்னிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கலி தப்பு தான். ஏன்னா அவர் தான் அவங்கள வேணான்னு சொல்லியிருக்காரு. யாரை? பிஜேபி என்டிஏ வேணான்னு சொன்னது விஜய். 4 கார்னர் ஃபைட் இஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. 1989 எம்ஜிஆர் இறந்து அதிமுக 2 உடஞ்சு ஜானகி அணி ஜே அணின்னு பிரிஞ்சு திமுக தனியாக காங்கிரஸ் தனியாக மூப்பனார் தலைமையில் நிற்கும்போது இதே மாதிரி தான் அப்போ பெரிய அளவில் ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதங்கள் நடந்தது. சில பேர் கேட்குறாங்க, அன்றைக்கி இருந்த அட்வான்டேஜ் இன்றைக்கி இருக்குமா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கான்னு. ஐ அக்ரி. பட் ஸ்டில் தி ஃபைவ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். கிட்டத்தட்ட இல்லை 4 மணி போட்டி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. நேற்று இஃப்தார் நிகழ்வில் திரு விஜய் அவர்கள் யாரோடையும் கூட்டணி கிடையாது என்பதை தீர்க்கமாக அறிவிச்சிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து நம்ம பல கட்டங்களில் பேசியிருக்கோம். கூட்டணி இல்லாமல் எப்படி வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறத பேசியிருக்கிறோம். ஆனால் பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறது அவங்க முன்னிலிருந்தே வச்சிருந்த ஒரு விஷயமா இருந்தது. மறைமுகமாகவோ நேரடியாகவோ எப்பொழுதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதை இப்போ சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஒரு கட்டத்தில் கூட்டணி இருந்தால் தான் வெற்றிங்கிறத தாண்டி இப்போ கூட்டணி இல்லாமல் தனித்து களம் காண போகிறாங்கங்கிறப்ப ஏற்கனவே பேசின விஷயம்தான் யாருக்கு எட்ஜ் இருக்குங்க நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் இது எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, 4 முனை போட்டி என்பது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். எனி 4 கார்னர் ஃபைட் இஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. 1989 அடிக்கடி நான் சொல்லுவேன். நான் தினமும் 89 தான் எனக்கு ஞாபகம் வருது. எம்ஜிஆர் இறந்து அதிமுக 2 உடஞ்சு ஜானகி அணி ஜே அணின்னு பிரிஞ்சு திமுக தனியாக காங்கிரஸ் தனியாக மூப்பனார் தலைமையில் நிற்கும்போது இதே மாதிரி தான் அப்போ பெரிய அளவில் ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதங்கள் நடந்தது. ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும் அப்போல்லாம். இதே மாதிரி யார் ஜெயிப்பான்னு. அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயும் டீ ஷாப்ஸ்லேயும் 4 பேர் கூடக்கூடிய இடங்கள்லையும் ஃபேமிலிஸ்லேயும். பட் அப்போ ரொம்ப தெளிவாக சில பேர் இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் வெரி வெல், என்னோடய ஃப்ரெண்டு காங்கிரஸ் லாயர் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் மட்டும் தெளிவாக சொல்வார், 4 கார்னர் ஃபைட்னா டிஎம்கே ஜேன்னு ஜெயிச்சுட்டு வருவோம். எனக்கு அதுதான் இப்போ ஞாபகம் வருது. 4 கார்னர் ஃபைட்னாலே இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. அதனால் இப்போயும் அஃப்கோர்ஸ் அப்போ 13 வருஷம் பவர் இல்லாமல் இருந்தாங்க. சில பேர் கேட்குறாங்க, அன்றைக்கி இருந்த அட்வான்டேஜ் இன்றைக்கி இருக்குமா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கான்னு. ஐ அக்ரி. பட் ஸ்டில் எனி 4 கார்னர் ஃபைட் வில் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஐதர் சிம்பிள் மெஜாரிட்டி 118 அவங்க கவர்மெண்ட்டை தக்க வச்சுப்பாங்க, இல்லை அவங்க அலையன்ஸுக்கு 118 கிராஸ் பண்ணி அவங்க ஆஸ் அன் அலையன்ஸ் அவங்க கவர்மெண்ட்டை தக்க வச்சுப்பாங்க. இன் ஐதர் வே ஸ்டாலின் வில் ரீடைன் பவர் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தோணுது. ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு தோணுது. இட்ஸ் 4 கார்னர் ஃபைட் இஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். பட் த பிக் பட் இஸ் தட் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, லாஸ்ட் டைம் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லாமையும் திமுக ஸ்ட்ரகிள் பண்ணி தான் தே ஜஸ்ட் ஸ்லாக் இட் அவுட். கடைசியில் ஃபஸ்ட் 6 ஹவர்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முன்ன பின்ன தான் போச்சு. ஜஸ்ட் 3.5% தான் டிஃப்ரென்ஸ். அந்த கன்சிடரேஷனில் ஒரு கருத்து நிலவுது. நான் அதை ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. இவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. பட் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் டிஎம்கேக்கு எதிரான ஓட்ஸ் இன்க்ளூடிங் தட் ஆன்டி இன்கம்பன்சி 3 வே ஸ்ப்ளிட்டாக போகிறதால இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகிருக்கு டிஎம்கேக்கு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் எனக்கு தோணுது. எனக்கு இந்த வெற்றி அந்த அட்வான்டேஜ் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக பார்த்துட்டு இப்போ இந்த எடுத்த கொள்கைங்கிற ஒரு விஷயம், இப்போ பாஜகவோட மறைமுகமாகவோ நேரடியாகவோ கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ஒரு நேரத்தில். இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னா, தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் மற்ற எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் தனித்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே இவங்ககிட்ட கூட்டணி பேசினாங்க தானே.
இவங்க வேணாம்னு தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியும் இங்க எழுப்பணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சொல்றது என்னன்னா, யாருமே ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட தாவேக்காவோட கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. ஆனா எல்லாருமே தாவேக்காவோட கூட்டணியில இணையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க அப்படிங்கிறது மறுமுனையில வந்து பேசக்கூடிய விஷயமா இருக்கு. அதை யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. அது இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. பட் நீங்கள் இதை இன்னொன்று புரிஞ்சுக்கணும். அக்டோபர் 27, 2024 விக்கிரவாண்டியில் முதல் பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசும்பொழுது என்ன சொன்னார்? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குனார். அது வந்து வெளிப்படையான அறைகூவல். யாருக்கு? குறிப்பாக அது காங்கிரஸுக்கு. பலரும் அது அதிமுகக்குனாங்க, இல்லை காங்கிரஸுக்கு விடுக்கப்பட்ட அறைகூவல். அது நான் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னார் அவர் வந்து. அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொன்ன பிறகும் ஏன் வந்து கட்சிகள் அவரோட வரல? இப்போ காங்கிரஸ் வந்து விஜயோட பேசுனாங்கன்றது உண்மை. கடைசி நேரத்தில் காங்கிரஸ் வந்து சோனியா காந்தி தலையிட்டால் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, திமுகவோட போயிட்டாங்க. ராகுல் காந்திக்கு விஜயோட போகணுன்னு ஆசை. பட் சோனியா காந்தி வந்து அது இப்போதைக்கு முடியாது, 11th ஹவரில் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் அந்த கடைசி ஒரு 10 days குரூஷியலாக இருந்து ஒரு கட்டத்தில் உடஞ்சே போச்சுட்டாங்க. பட் அன்று இரவு வந்து சோனியா காந்தியோட தலையிட்டால் தான் வந்து அந்த அலையன்ஸ் வந்து மறுபடியும் காப்பாற்றப்பட்டது. அவங்க அலையன்ஸுக்கு போயிட்டாங்க. பேசுனது உண்மை. அதே மாதிரி பிஜேபி விஜயை நெருக்குனது உண்மை. ஏடிஎம்கே இல்லை, பிஜேபி விஜயை நெருக்குனது உண்மை. ஏடிஎம்கேவோடையும் இவங்க பேசுனது உண்மை. ஆனால் விஜய்க்கு அழுத்தம் எங்கேருந்து வந்தது என்றால் பிஜேபியிடம் தான் வந்தது. அவர் அதுக்கு சக்கம்பாவில். இப்போ தனித்து விடப்பட்டதுன்றது வந்து அது வந்து ஒரு மறுக்க முடியாத ஸ்டேட்மெண்ட்டு தான். இந்த தனியாக போகிறதுன்ற முடிவை விஜய் தன்னிச்சையாக எடுத்தார். வெதர் இட் வாஸ் அ சாய்ஸ் ஆர் கம்பல்ஷன் ஒரு கேள்வி வருது. அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச இது சாய்ஸ் கிடையாது, இட் வாஸ் அண்டர் கம்பல்ஷன். காங்கிரஸ் அவரை வரேன்னு பேசிவிட்டு அவங்க கடைசி நேரத்தில் பயந்து விலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா அன்டெஸ்டட் பிளேயரு, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து கிடையாது. ப. சிதம்பரம் போன்றவர்கள் காங்கிரஸ் ஹைகமாண்ட் எப்படி சோனியா காந்தியை கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா, அன்டெஸ்டடு ஆர்கனைசேஷனல் பவர் கிடையாது, ஸ்ட்ரென்த்து கிடையாது, ஓட்டு இருந்தாலும் பூத்து கூட்டின்னு வர முடியாது, 11th ஹவரில் இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி தான் அவங்க அந்த முடிவிலேருந்து பேக் ட்ராக் பண்ணி போனாங்க. ஆல்மோஸ்ட் தே டிசைடட் டு ஜெட்டிசன் டிஎம்கே விட்டுட்டு வரதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் சம தே சேஞ்ச் தேர் மைண்டு. பிஜேபி அழுத்தத்துக்கு இவர் பணியில், அது உண்மை. பிஜேபி அண்டர் ட்ரமெண்டஸ் ப்ரெஷர் போட்டும் விஜய் பணியில், அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான், நான் மறுக்கல அதை வந்து. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து தனித்து விடப்பட்டதான போது அவர் தானே அந்த முடிவு எடுத்தார், அப்புறம் ஏன் அவர் இப்படி சொல்கிறாங்கன்றீங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி எடுத்தார் நான் நம்ப மாட்டேன். பிஜேபி விஷயத்தில் போக வேணான்றது அவர் எடுத்த முடிவு. பட் காங்கிரஸ் விஷயத்தில் அந்த அலையன்ஸ் போகாமல் அந்த அலையன்ஸ் கைகூடாமல் போனதுக்கு காரணம் காங்கிரஸோட முடிவு, விஜயோட முடிவு கிடையாது. இல்லை நான் வந்து அதை நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு என்ன ஒரு கிளாரிட்டி தேவைப்பட்டது அப்படின்னா, இப்போ எல்லாருமே விஜய் அதாவது டிவிக்கேவோட வந்து போகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்க தானே அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இப்போ என்ன இங்கே வந்துட்டு பேசு பொருளாக போகுது அப்படின்னா, யாருமே வந்துட்டு அவங்க கூட போகணும்னு விருப்பப்படலை அப்படிங்கிற ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா எல்லாருமே வந்து காங்கிரஸ் உட்பட ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கொடி அசைது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அப்படிங்கிறப்ப எல்லாரும் டெஸ்பரேட்டாக இருந்தாங்க டிவிக்கேவோட கூட்டணி போகிறதுக்கு. ஆனால் இப்போ யாரும் கூட்டணி போகலை, கூட்டணிக்கு வந்து சேரலன்னு சொன்ன உடனே இதை வந்து வேற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. லெட்டர் பேட் கட்சிகள் கூட கூட்டணிக்கு போகலை அப்படிங்கிற அந்த வாதம் வந்து கரெக்டாக, அந்த கிளாரிட்டிக்காக தான் நான் கேட்குறேன். 50% கரெக்டு. இட்ஸ் லைக் கிளாஸ் இஸ் ஆஃப் ஃபில்டு, தி பாட்டில் இஸ் ஆஃப் ஃபில்டுன்றது. ஆஃப் எம்டின்னு சொல்லலாம், ஆஃப் வாட்டர் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் ஆஃப் ஃபீல்டுன்னு நான் சொன்னாலும் கரெக்டு. அவர் வந்து ஆஃப் எம்டினாலும் அதுவும் கரெக்டு தான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜய் வேணான்றது காங்கிரஸ் எடுத்த முடிவு. ஏன்னா அவங்க பேசிட்டு கடைசி நேரத்தில் போயிட்டாங்க. காங்கிரஸோடைய ஒரு தரப்பினர் எடுத்த முடிவுன்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸோட முடிவு. ஒரு தரப்பு இரு தரப்புலாம் நீங்கள் பேசாதீங்க. ஃபைனல் டிசிஷனை தான் நீங்கள் பேச முடியும். யூ கேனாட் டாக் அபவுட் வாட் ஹேப்பன்ட் இன்சைட் த காங்கிரஸ். ஃபைனல் டிசிஷன் இஸ் அவர் டிசிஷன், தட் இஸ் த பார்ட்டிஸ் டிசிஷன். காங்கிரஸ் விஜய் வேணான்னு எடுத்த முடிவு காங்கிரஸோட முடிவு. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி வேணான்னு எடுத்த முடிவு விஜய் எடுத்த முடிவு. அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஆஸ் ஃபார் அஸ் என்டிஏ இஸ் கன்சர்ன் இட் வாஸ் விஜய்ஸ் டிசிஷன். ஆனால் காங்கிரஸோட இதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் விஜய் வேணான்னு முடிவு. நடுப்புற அவங்களுக்கு டில்லி டாலிங் இருந்தது. கேடர்ஸுக்கு நிறைய 90% ஆஃப் த கேடர்ஸ்க்கு திமுக வேணான்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. பட் ஃபைனல் கால் பை சோனியா காந்தி. ஸோ அதனால் வந்து கார்கேவும் சோனியா காந்தி, எஸ்பெஷலி சோனியா காந்தி எடுத்த முடிவு. ஸோ காங்கிரஸ் எடுத்த முடிவு தான் விஜய் வேணான்றது. இன்றைக்கு அவர் தனித்து விடப்பட்டார் என்பது டெக்னிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கலி தப்பு தான். ஏன்னா அவர் தான் அவங்கள வேணான்னு சொல்லியிருக்காரு. யாரை? பிஜேபி என்டிஏ வேணான்னு சொன்னது விஜய். பட் உங்களுக்கு வந்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால்வாங்க. கையில் அவங்க பெரிய கட்சிகள் எடுக்கிற முடிவுகளை வந்து சிறிய கட்சிகள் முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியாது. ஸோ இந்த நெரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு லெட்டர் பேட் பார்ட்டி கூட விஜய் கூட போகலைன்னு சொல்கிறது தப்பான ஆர்குமெண்ட்டு. எஸ், அவர் ஏடிஎம்கே பிஜேபி அவர் தான் வேணான்னு சொன்னார். கொடி பறக்குது பாருன்னு சொன்னார். பிஜேபி வந்து கடைசி வரைக்கும் பேசினாங்க. நயினார் நாகேந்திரன் உட்பட எல்லாரும் தான் அழைப்பு விடுத்தாங்க.
அவர் ஒத்துக்கல அவருக்கு வந்து. ஸோ என்டிஏவை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் ஏடிஎம்கே, என்டிஏவை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் விஜய்ஸ் டிசிஷன். ஸோ நீங்கள் சொல்கிறப்ப வந்து காங்கிரஸோட முடிவுன்னு சொன்னீங்க. அதை நான் இன்டர்பிரட் பண்ணணுங்கிற மாதிரி நான் கேட்கல. ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கிறோம். ராகுல் காந்தி தலைமையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்துட்டு விஜய் அவர்களோட கூட்டணி போகணும்னு நினச்சாங்க. இது ராகுல் காந்தியின் முடிவு அல்ல, இது வந்து சோனியா காந்தியின் முடிவு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. அதனால தான் நான் வந்து ஒரு சிலர் எடுக்க முடியும் அப்படின்ற அந்த இன்டர்பிரேஷனுக்கு வந்தேன். இல்லை காங்கிரஸுக்குள்ளே வந்து தெர் வேர் டூ ஒப்பீனியன்ஸ்ன்றது உண்மை. பட் ஃபைனல் டிசிஷனை தான் நம்ம பேச முடியும். ஓகே. அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் மேக்ஸ் இட் அஸ் த ஃபைனல் ஒன் ஆர் அஃபிஷியல் ஒன், அதை தான் நம்ம பேச முடியும். இன்டர்னலாக அது என்ன நடந்துன்றது we have nothing to do with that.